வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து ரொம்பவே ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு மார்க்கெட்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டாக 23,800லேருந்து 24,500க்குள்ளே தான் வந்து போன மாதம் ஃபுல்லுமே மேக்ஸிமம் டைம் வந்து இருந்துச்சு. அண்ட் மேக்ஸிமம் டைம் வந்து போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மார்க்கெட் வந்து 24,800 கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா கோல்டு ப்ரைஸை பற்றி. ஏன்னா கோல்டு ப்ரைஸ் நமக்கு வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் இதுதான் வந்து ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்தில் ஒரே மாதத்தில் இவ்வளவு குறைஞ்சது இதுதான் முதல் தடவை அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ இந்த கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸ் குறையுமா? இது வந்து நிறையா பேத்துக்கூட சந்தேகம் இருக்குது. கோல்டு ப்ரைஸ் குறையும் போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆயிலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் நமக்கு வச்சு பார்க்கும்போது நிறையா தடவை வந்து கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா இந்த சென்டென்ஸை மட்டும் நான் சொல்லிடலாம். ஆனால் நமக்கு வந்து என்னென்னா உங்களுக்கும் தெரியணும் ஏன் இதுக்கான காரணம், ஏன் வந்து கோல்டு ப்ரைஸ் குறையும் போது இந்த பக்கம் எப்படி ஏன் மார்க்கெட் ஏறணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு எக்கனாமிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், பொருளாதாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் இப்போ நான் வந்து லெட்ஸே லைக் ஒரு 1,00,000 ரூபாய் வந்து கோல்டில் வச்சுருக்கேன். 1,00,000ங்கிறது கம்மி தான். நம்ம வந்து ஒரு இந்தியன் எக்கானமியை பற்றி பேசும்போது வந்து 1,00,000ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் நமக்கு ஒரு புரிதலுக்காக நம்ம வந்து 1,00,000ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1,00,000 கீழே போகுது அண்ட் ஒரு 5% ஓகே, 10% ஓகே, 5 வருஷத்தோட ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் டெவலப் ஆகும்போது என்ன பண்ணுவோம்? ஓகே, கோல்டு வந்து இருக்கிற ப்ரைஸில் லாபத்தில் வித்தரலாம் அப்படின்னு நமக்கு நினைப்போமா? அப்போ இந்த லாபத்தில் விற்கிற காசை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்கும். ஏன்னா கடந்த 5 வருஷத்தை பார்க்கும்போது கோல்டு ப்ரைஸ் வந்து இப்போ ட்ராப் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பெட்டராக தான் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். பெரும்பான்மையான ஸ்டாக்ஸும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. இப்போ நம்ம இந்த 1,00,000ங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஆனால் நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் இருக்கும். 1,00,000 கோடி, 2,00,000 கோடி இருக்கும். அப்போ அவங்களுக்கு 1% ட்ராப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன். அப்போது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க, கோல்டு ப்ரைஸ் மறுபடியும் ட்ராப் ஆகுது. அப்போ அந்த செல் பண்ண ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது நமக்கு இதனால தான் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு காரணமாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐஸ் டேட்டாஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரியும். என்னென்னா இந்த ஓஐ சேஞ்ச் அண்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து நம்மளோட ரெகுலர் வியூவர் ஒருத்தர் ஓஐ சேஞ்சும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஓஐ சேஞ்சுக்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு நான் கூடிய சீக்கிரமே ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டான்னு சொல்லுவோம். இது லைவ் மார்க்கெட்லையும் டைனமிக்காக இருக்கும், மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து டைம் ஆகிட்டனால, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 7:45 7:30க்கு மேலே ஆகிட்டனால நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஏ சேஞ்ச் வந்து காணாமல் போயிடுச்சு. நீங்கள் ஓஏ சேஞ்ச் இந்த இடத்துல முன்னாடி இருந்துச்சு. இந்த ஓஏ சேஞ்சோட டேட்டா நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். என்னென்னா இப்போதைய நிலைமை ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா அட் த மணியில் கால் ஆப்ஷன்ஸும் புட் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா அர்த்தம். ஆனால் நீங்கள் வந்து ஓஏ சேஞ்சை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னா கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸில் ஓஏ சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த புட் ஆப்ஷன் ஓஏ சேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இப்போ நமக்கு இந்த இடத்துல டேட்டா பார்க்க முடியலை. ஸோ ஆனால் முன்னாடி நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஓஏ சேஞ்ச் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனோட டேட்டாஸ் வந்து குறைஞ்சிருக்கு தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஓஏ சேஞ்சில் புட் ஆப்ஷனோட டேட்டா குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தவங்க எல்லாரும் அதை வந்து பைபேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ எப்போ வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர் செல் பண்ணியிருந்ததை பைபேக் பண்ணுறாரு இல்லைனா ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து அவங்க அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஆஃப் நடக்கும். ஸோ அதனால இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஓஏ சேஞ்ச் நிறையா கம்மியாக இருந்துச்சு.
ஸோ இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் 24,000லேருந்து மறுபடியும் 24,800 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 1ஆம் தேதி மார்க்கெட் 24,800லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்றைக்கும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டான ஒரு கன்சோலிடேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டிலே இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 அப்படிங்கிறது இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நமக்கு என்னென்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி 30ஆம் தேதி ஜூலை 30ஆம் தேதி அது மட்டும் இல்லாமல் ஜூலை 1ஆம் தேதி இது 2 நாளுமே நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா 13லேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளை கம்மியாயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்தியா விக்ஸ் சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் வந்து மேலே கொடுத்தா கூட நமக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,000 இருக்கிறது 24,800 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிஃப்டி மாதிரியே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் 76,000 இருக்குது. ஸோ 77,000 இருக்குது. ஸோ 77,000லேருந்து 76,300 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ இப்போ வந்து 77,000க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ 77,000லேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 77,300 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 76,300 வரைக்கும். அண்ட் இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 57,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 57,500. அண்ட் நம்ம வந்து ஒரு டைரெக்ஷனில் மேக்ஸிமம் அந்த டைரெக்ஷன் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் யாருமே டவுன்ஃபால் தான் ஆகும், பாசிட்டிவாக தான் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் டேட்டாஸ் பார்க்கும்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு ஒருவேளை வந்து லைவ் மார்க்கெட்டில் டேட்டாஸ் மாறி பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்தால் அதை நம்ம வந்து பாசிட்டிவாக நமக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக அதை வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆக்கவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சொல்கிறது ஒரு அனாலிசிஸில் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா. அண்ட் எந்தெந்த அனாலிசிஸ்லேருந்து எந்தெந்த டேட்டாலேருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாஸ். இந்த எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா நேத்தோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு வந்து எஃப்ஐஸ் க்ளீனாக புல்லிஷாக இருந்தாங்க ஜூன் 30ஆம் தேதி. அப்போ நமக்கு ஜூலை 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்துச்சு. ஆனால் இன்னையோட நிலைமையில் பார்த்தீங்கன்னா நெட் புல்லிஷாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா கால் ஆப்ஷன் சைடு வந்து குவான்டிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது நமக்கு வந்து எஃப்ஐஎஸோட டைரக்ஷன் பார்க்கும்போது நமக்கு இந்த நெட் புல்லிஷாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் பேரிஷ் குவான்டிட்டிஸும் ஆட் ஆகிருக்கு. ஆனால் இதே இது நமக்கு ஜூலை 30ஆம் தேதி பார்த்துருந்தோம்னா நெட் புல்லிஷாக வந்து க்ளீனாக இருந்தாங்க. கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் அஸ் வெல் அஸ் புட் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் இது ரெண்டும் வச்சு பார்த்தாலுமே மார்க்கெட்டில் வந்து நெட் புல்லிஷாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னையோட மார்க்கெட்டோட எஃப்ஐஐஸோட டைரக்ஷனில் பார்க்கும்போது அவங்க வந்து பியரிஷ் நேச்சர் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ஒரு டைரக்ஷன் பியரிஷாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ்லையும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெட் பியரிஷாக இருந்தாங்க. ஸோ எஃப்ஐஎஸ்க்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்க. ஆனால் இன்னையோட டைரக்ஷனில் எஃப்ஐஎஸ்க்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது. ஸோ அப்போ நமக்கு எஃப்ஐஎஸோட டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. புல்லிஷ் நேச்சர்லேருந்து அவங்க ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன், அதாவது மார்க்கெட் மேலே போனது மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே லோ தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.